அத்தியாயம் 29. கஜேந்திரன் தேடிக்கொண்டிருந்த வாளை இறுதியாக பார்த்துவிட்டான். முதல் எதிர்வினை தீவிர இடதுசாரி பாதையை தேர்ந்தெடுத்து அணி 1 ஐச் சேர்ந்த ஹோலி நைட்ஸிடமிருந்து வந்தது. இது ஒரு நிலவரையாக இருக்க வேண்டுமா? எரிக் ஆச்சரியமான தொனியில் பேசினான். அவர்கள் இங்கு ஒரு காட்டேரியை கண்டுபிடிக்கவே வந்திருந்தார்கள். அவர்களுக்கு முன்னால் இருந்த காட்சி முற்றிலும் எதிர்பாராதது. அந்த பரந்த மைதானம் எலும்புக்கூடுகளால் மட்டுமே நிறைந்திருந்தது. மறுபக்கத்திற்கு செல்ல அவர்கள் முதலில் இந்த இறக்காத உயிரினங்களை சமாளிக்க வேண்டும். குறைந்தபட்சம் அவை வெறும் எலும்புக்கூடுகள். தாமஸ் நிம்மதியான முகபாவத்துடன் தனது வாளை உருவினார். இந்த இடம் ஒரு நிலவரையாக இருப்பது எதிர்பாராதது என்றாலும் தாமஸ் குறிப்பிட்டது போல அது அவர்களுக்கு அதிர்ஷ்டமாக கருதப்படலாம். எல்லாவற்றிற்கும் மேலாக எலும்புக்கூடுகள் போன்ற இறக்காத பிரிவில் அவர்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் புனித மாவீரர்களே. இருண்ட பண்புள்ள இறக்காத உயிரினங்களைப் போலன்றி ஹோலி நைட்ஸ் ஹோலி பண்புக்கூரை கொண்டிருந்தார். இந்த அடிப்படை உறவை மட்டும் கருத்தில் கொண்டால் ஹோலி நைட்ஸ் ஒரு குறிப்பிடத்தக்க நன்மையைக் கொண்டிருந்தார். இந்த உண்மையை அறிந்த அவர்களால் இயல்பாக சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. தாமஸ் தனது வாளை உயர்த்தினார். அவரது குரல் உறுதியால் நிறைந்தது. நாங்கள் இதை விரைவாக முடிப்போம். ஆனால் தாமஸின் வார்த்தைகள் ஒருபோதும் முழுமையடையவில்லை. ஒரு எலும்புக்கூடு சிப்பாய் அவரை நோக்கி விரைந்தார். சிறிது நேரத்திலேயே பிடித்தார். தாமஸ் நின்ற இடத்தில் யாரும் மிஞ்சவில்லை. யாரோ ஒருவர் இருப்பதை குறிக்கும் வகையில் இறைச்சி துண்டுகளும் உபகரணங்களும் மட்டுமே தரையில் சிதறிக் கிடந்தன. உங்கள் கேடயங்களை சிதறடித்து செயல்படுத்துங்கள். இது பிணவெடிப்பு. அடப்பாவி, அது ஒரு பிணவெடிப்பு என்றால் இங்கே ஒரு லிச் இருக்கிறது என்று அர்த்தம். பிணவெடிப்பு என்பது தாங்களே உடலை வெடிக்க வைப்பதாகும். ஒரு லிச், அது 100 வகையைச் சேர்ந்த 4- நட்சத்திர அசுரன், மேலும் மந்திரத்தை பயன்படுத்தும் திறன் கொண்டது. அவற்றை கையாள்வது எளிதானது அல்ல. இப்போது தெளிவாக தெரிந்தது. பிண வெடிப்புகள் அவர்களின் திறமையாக இருந்தன. அவை குறைந்த தரத்தை சேர்ந்தவையாக இருந்தால் இறக்காத அரக்கர்களை வெடிக்க அனுமதித்தன. நிலவரைக்குள் நிறைய 1- நட்சத்திர எலும்புக்கூடு வீரர்கள் இருந்தனர். அது ஒரு கடினமான சூழ்நிலை. எலும்புக்கூடு வீரர்கள் புனித மாவீரர்களை நோக்கி விரைந்தபோது லிச்சடல வெடிப்புகளை வெடிக்கும்படி தூண்டியது. உங்கள் கேடயங்களை செயல்படுத்தி தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எரிக் கடுமையான முகபாவனையுடன் கத்தினார். கேடயங்களால் இதை எவ்வளவு காலம் தாங்க முடியும்? இது சிறிது நேரத்திற்கு மட்டுமே நீடிக்கும் என்று அவர்கள் நம்பினர். எல்லோரும் ஒரே கருத்தை பகிர்ந்து கொண்டனர். பிண வெடிப்புகள் இறுதியில் வளங்களை வீணடிப்பதாக இருந்தன. அது இறக்காத அரக்கர்களை வெடிக்கச் செய்யும் ஒரு திறமையாக இருந்ததால் அது அவற்றின் எண்ணிக்கையை குறைக்கும். இதன் விளைவாக அவர்கள் இன்னும் சிறிது காலம் தாக்கு பிடித்தால் வெடிக்க இனி இறக்காத அரக்கர்கள் இருக்க மாட்டார்கள். மேலும் அது நிலவரையை காக்கும் அரக்கர்களின் பற்றாக்குறைக்கு வழிவகுக்கும். எனவே அவர்கள் இன்னும் சிறிது நேரம் பொறுமையாக இருந்தால் இறுதியில் வெற்றி பெற்று விடுவார்கள் என்று நினைத்தார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்களின் எண்ணிக்கை எல்லையற்றது அல்ல. இடி இடி, நாம் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால். லிஸ் எலும்புக்கூடு வீரர்களை ஆக்ரோஷமாக விழுங்கிக் கொண்டிருந்தது. இதன் பொருள் கணிசமாக குறைவான எலும்புக்கூடுகள் எஞ்சியிருக்கும். இறுதியில் அது ஒரு சுய அழிவு தாக்குதலாக இருந்தது. இப்படி அவற்றை தொடர்ந்து உட்கொள்வது இறுதியில் வெடிக்க இறக்காத அரக்கர்களை அவர்களிடம் விட்டுவிடும். ஆனால் நடந்த காட்சி அவர்கள் எதிர்பார்த்ததை விட வித்தியாசமாக இருந்தது. தம்பு தம்பு, எங்கிருந்தோ இன்னும் அதிகமான எலும்புக்கூடு வீரர்கள் தோன்றினர். முன்பை விட அவர்களில் கணிசமான அளவு பேர் இருந்தனர். இது இனியும் முடியாது. அது விரக்தியாக இருந்தது. அந்த நேரத்தில் எரிக் லிச்சை பார்த்தார். லிச் அங்கே இருக்கிறது. அவர்களால் லிச்சை ஒழிக்க முடிந்தால் சடல வெடிப்புகள் இனி ஏற்படாது. மீதமுள்ள இறக்காதவர்களை கையாள்வது மிகவும் எளிமையான பணியாக இருக்கும்.
எரிக் தனது வாளை லிச் இருந்த திசையை நோக்கி உயர்த்தினார். தேவி, தயவு செய்து உங்கள் இளம் ஆன்மாக்கள் மீது கருணை காட்டி தீமையை ஒழிக்கும் சக்தியை எனக்கு வழங்குங்கள். ஒரு புனிதமான பிரகாசம் கத்தியைச் சூழ்ந்தது. எரிக் தனது வாளை உயரமாக சுழற்றும் போது வாள் வடிவில் இருந்து புனித ஒளி நேராக லிச்சை நோக்கி பறந்தது. குவா! அவர்கள் கட்டவிழ்த்துவிட்ட பிரகாசம் லிச்சை நேருக்கு நேர் தாக்கியது போல் தோன்றியது. மேலும் லிச் இருந்த இடத்தில் அடர்த்தியான புகை எழுந்ததால் தூசி சிதறியது. சரி, அனைவரும் ஆரவாரம் செய்தனர். தாக்குதல் தெளிவாக தாக்கியது. விரைவில் புகை கலைந்தது. இல்லை, அவர்கள் திகைத்து போகும் அளவுக்கு லிச் பறவைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. உண்மையில் அவர்கள் இன்னும் மோசமான சூழ்நிலையை எதிர்கொண்டனர். லிச்சின் முன் யாரோ ஒருவர் கேடயத்தை பிடித்துக் கொண்டு தோன்றினார். உடல் முழுவதும் கருப்பு நிறத்தில் கரை படிந்த ஒரு மாவீரன். இங்கே ஒருபோதும் இருந்திருக்கக்கூடாத ஒரு அசுரன். டெத் நைட். டெத் நைட்டின் தோற்றத்தைக் கண்டு அனைவரும் உறைந்து போனார்கள். ஏன் இங்கே ஏன் ஒரு டெத் நைட் இருக்கிறான்? அவர்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் ஒரே மாதிரியான எண்ணங்களை கொண்டிருந்தனர். அவநம்பிக்கையுடன் கண்களை உருட்டினர். டெத் நைட் ஒரு 5 நட்சத்திர அசுரன். அப்படி ஒரு இருப்பு இருந்திருந்தால் அவர்கள் அதை முன்கூட்டியே கவனித்திருக்க வேண்டும். இருப்பினும் எதிராளி திடீரென வானத்திலிருந்து விழுவது போல் தோன்றினார். அவர்கள் அதை பற்றி எவ்வளவு யோசித்தாலும் அது அர்த்தமற்றதாக இருந்தது. டெத் நைட் வைத்திருந்த கேடயத்தின் முன் எதையோ பார்த்து எரிக் முணுமுணுத்தான். ஒரு வேலைக்காரியின் உடையா? கேடயத்தின் முன் தொங்கவிடப்பட்டிருப்பது ஒரு பணிப்பெண்ணின் உடை. அந்த உடை எடிசா அணிந்திருந்த அதே பணிப்பெண்ணின் உடை. இந்த குறிப்பிட்ட பணிப்பெண்ணின் உடை தர உடையாகும். இது எதிரியின் தாக்குதல் சக்தியில் 90% வரை நடுநிலையாக்கும் திறனை கொண்டிருந்தது. இது புனித பண்புகளை கொண்டிருந்தது. இருப்பினும் மாஸ்டர் சமீபத்தில் ஒரு புதிய உடையை வழங்கியதால் இது தேவைப்படவில்லை. இதனால் பணிப்பெண்ணின் உடை கேடயத்துடன் இணைக்கப்பட்டது. இதனால் இறக்காதவர்கள் தங்கள் ஒரே பலவீனமான புனித பண்புகளை ஓரளவுக்கு வெல்ல முடிந்தது. ஆனால் புனித மாவீரர்கள் இந்த உண்மையை அறியாததால் அவர்கள் குழப்பமடைந்தனர். இது நம்ப முடியாததாக இருந்தது. இது நடந்திருக்கக்கூடாத ஒரு சூழ்நிலை. எரிக் பைத்தியம் பிடித்தது போல் வெடித்து சிரித்தான். தட். நிச்சயமாக அதற்காக போர் நின்றுவிட்டது என்று அர்த்தமல்ல. லிச் தொடர்ந்து சடல வெடிப்புகளை தூண்டி புனித மாவீரர்களுக்கு அழுத்தம் கொடுத்தார். ஒரு பிடி எரிக். இருப்பினும் ஏற்கனவே சுயநினைவை இழந்திருந்த எரிக் தொடர்ந்து சிரித்துக் கொண்டே இருந்தார். அவன் எவ்வளவு நேரம் சிரித்துக் கொண்டிருந்தான்? கடைசியில் எரிக் சிரிப்பதை நிறுத்தினான். அதே நேரத்தில் அவரது கண்களில் இருந்து உயிர்ச்சக்தி மறைந்தது. புனித மாவீரரான எரிக் திடீரென்று தனது வாளை எடுத்துக்கொண்டு தனது தோழர்களை அணுகினார். அவர் சுயநினைவுக்கு வந்துவிட்டார் என்று அவரது தோழர்கள் நினைத்தபோது குத்து! எரிக்கின் வாள் அவர்களில் ஒருவரை துளைத்தது. என்ன? எரிக்கின் வாள் தோழரின் வயிற்றில் தாக்கியது. எரிக், நீ என்ன பண்ற? அவருக்கு அருகில் இருந்த ஒருவர் எரிக்கை அடக்க முயன்றார். ஆனால் அது பயனற்றது. எரிக் தனது வாளை சுழற்றி தனது தோழர்களை ஒவ்வொன்றாக உள்ளே குத்தத் தொடங்கினார். எரிக், ஏன்? அவர்கள் அறிந்த எரிக் இப்போது அங்கு இல்லை. பன்ஷியின் திறன், மனக்கட்டுப்பாடு ஆகியவற்றின் கட்டுப்பாட்டில் இருந்த எரிக் மட்டுமே இருந்தார். பன்ஷியின் திறன், மனக்கட்டுப்பாடு. ஆரம்பத்தில் ஹோலி நைட்ஸ் இதற்கு எதிர்ப்பு திறன் கொண்டவர்களாக இருந்தனர். இருப்பினும் லிச்சால் தூண்டப்பட்ட சடல வெடிப்புகள் மற்றும் டெத் நைட்டின் தோற்றம் ஆகியவை ஹோலி நைட்ஸ் மீது படிப்படியாக உளவியல் ரீதியான சேதத்தை ஏற்படுத்தின. பன்ஷி அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டார். எல்லாவற்றையும் கொண்டு தீர்த்தார். அவர்கள் அதை அறிவதற்கு முன்பு ஒரே ஒரு புனித மாவீரர் மட்டுமே இந்த இடத்தில் இருந்தார். அவன் பெயர் எரிக். எதிர்காலத்தில் அவர் ஆணைக்கு பதிலாக பெருமை மிக்க நிலவரையை காப்பார். ஆயினும் கூட அவர் பலரையும் அதே நேர்மையுடன் தேவியிடம் வழிநடத்துவதாக சபதம் செய்தார்.
அடடா! புனித மாவீரரின் முழு உடலையும் காட்டேரி பட்டாம்பூச்சிகள் ஒட்டிக் கொண்டன. சில தாவரங்கள் உயிருடன் விழுங்கின, மற்றவை மெதுவாக சிலந்திப்பட்டால் சிக்கிக் கொண்டன, சிலந்தி விஷத்தால் விஷம் கலந்தன. இது நரக அவதாரம். யாராவது நரகத்தின் தோற்றத்தை பற்றி கேட்டால் அவர்கள் இந்த இடத்தை தயக்கமின்றி விவரிக்க முடியும். கஜேந்திரன் கோபத்தில் பட்டாம்பூச்சிகளை நோக்கி தனது வாலில் சக்தியை நிரப்பி வீசினார். நான் போட்ட திட்டத்தில் தவறு எங்கே நடந்தது? அவர்கள் ஒரு காட்டேரியை பிடிக்க இங்கே வந்திருந்தார்கள். இன்னும் துல்லியமாகச் சொன்னால் அவர்கள் அரக்க வாளை தேடி காட்டேரியை பின்தொடர்ந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு காத்திருந்தது பயங்கரமான உயிரினங்கள். தற்போதைய சூழ்நிலையை மாற்றுவது மிகவும் கடினமாக இருந்தது. பேங் பேங். அவ்வப்போது பலத்த வெடிச்சத்தங்களும் கேட்டன. அவர்கள் சென்ற பாதையில் மட்டுமல்ல, எல்லா இடங்களிலும் அரக்கர்கள் இருப்பதை அவர்களால் எளிதாக கண்டுபிடிக்க முடிந்தது. கஜேந்திரன் கண்களை இறுக்கமாக மூடினார். இந்த இடத்தில் அவனால் உயிர் வாழ முடியுமா? இல்லை, அவன் உயிர் வாழ வேண்டும். அவனுக்கு கடமைகளும் இலக்குகளும் இருந்தன. குடும்பத்தை பாதுகாக்க அவன் தனது திறமையற்ற சகோதரனை வாரிசு வரிசையில் இருந்து நீக்க வேண்டியிருந்தது. திறமையற்ற சகோதரனை வாரிசாக நியமித்து தன் தந்தையை அவன் பதவி நீக்கம் செய்ய வேண்டியிருந்தது. அதுதான் அவருடைய கடமையும் குறிக்கோளும். அதனால்தான் அவர் இங்கே இறக்க முடியவில்லை. கையில் வாளுடன் கஜேந்திரன் ஒரு புனித வீரரை அணுகினார். அவர் காட்டேரி பட்டாம்பூச்சிகளிடம் இரத்தத்தை மட்டுமே இழந்து இன்னும் சுவாசித்துக் கொண்டிருந்தார். சக்! கஜேந்திரனின் வாள் அந்த வீரனின் காலை துண்டித்தது. பின்னர் ஒரு சாமான்களைப் போல அவன் அந்த வீரனை தூக்கிக் கொண்டு அடுத்த தாழ்வாரத்தை நோக்கி வேகமாக ஓடினான். இது போன்ற ஒரு இடத்தில் நான் இறக்க முடியாது. அவன் பிழைக்க வேண்டும். சிறிது நேரம் ஓடிய பிறகு அவர்கள் ஒரு ஏரியை அடைந்தனர். அது மிகப்பெரிய ஏரி. அவர்கள் மறுபுறம் கடக்க திரும்பிய போது பல உயிரினங்கள் தண்ணீரிலிருந்து குதித்தன. பாம்புகளைப் போன்ற கீழ் உடல்களைக் கொண்ட அசுரர்கள், நாகா. கஜேந்திரன் சிறிதும் தயங்காமல் தான் கொண்டு வந்திருந்த புனித மாவீரர்களில் ஒருவரை தூக்கி எறிந்தார். புனித வீரன் விரக்தியடைந்து முகபாவனையைக் கொண்டிருந்தான். ஆனால் கால்கள் இல்லாததால் அவனால் தப்பிக்க முடியவில்லை. நாகாக்கள் தங்கள் ஈட்டிகளால் புனித வீரனை துடைத்தனர். இப்போது நாகாவின் பார்வைகள் மறுதிசையில் நிலைத்திருந்த போது கஜேந்திரன் தனது சக்திகளை தன் கால்களுக்கு அனுப்பினான். அவனுடைய கால்கள் புனித ஒளியால் மின்னியது. கஜேந்திரன் சிறிதும் தயங்காமல் காற்றை கிழித்துக் கொண்டு ஓடத் தொடங்கினான். அவன் எதிர் தாழ்வாரத்தை நோக்கி வேகமாக ஓடினார். நல்லவேளையாக அவனை துரத்தும் அரக்கர்களின் கூட்டம் எதுவும் இல்லை. சாதாரண சூழ்நிலையில் இந்த வேற்று கிரகவாசியின் சூழ்நிலையை பற்றி அவருக்கு சந்தேகம் இருந்திருக்க வேண்டும். ஆனால் இப்போது அத்தகைய எண்ணங்களை மனதில் கொள்வது அவருக்கு கடினமாக இருந்தது. கஜேந்திரன் மனம் முழுவதும் அரக்கன் வாளின் மீது மட்டுமே கவனம் செலுத்தியது. அவர் ஓடிக்கொண்டே இருந்தார். அவர் அதை உணரும் முன்பே கஜேந்திரன் நிலவரையின் மையத்தை அடைந்துவிட்டார். அங்கே அவர் அதை பார்த்தார். அவர் கண்ட பேய் வாள் தரையில் கிடந்தது. இறுதியாக யாருக்கும் அது வெளிப்படையாக அரங்கேற்றப்பட்ட காட்சியாக இருந்தது. ஆனால் கஜேந்திரனுக்கு ஒரு பேராசை நிறைந்த வெளிப்பாடு இருந்தது. ஹேஹே! அந்த அரக்க வாளை அவன் பெற்றால் அவன் மிகப்பெரிய சக்தியை பெறுவான். வேறு யாரையும் விட சக்தி வாய்ந்தவன். அவன் ஏங்கிய அரக்க வாள் இறுதியாக கஜேந்திரன் கைகளில் கிடைத்தது. அவர் மெதுவாக அரக்கன் வாளை விலக்கிக் கொண்டார். அத்தியாயம் 30. எடிசாவுக்கும் கஜேந்திரனுக்கும் இடையிலான கடுமையான சண்டை. புனித ஆணையை பாதுகாப்பதும் நிலைநிறுத்துவதும் யார்? நீங்கள் யாரிடமாவது கேட்டால் அவர்கள் புனித மாவீரர்களிடம் பதிலளிப்பார்கள். புனித மாவீரர்கள் தெய்வத்தின் பெயரில் சேவை செய்கிறார்கள், ஒழுங்கை பாதுகாக்கிறார்கள் மற்றும் கண்டத்தை தொந்தரவு செய்பவர்களை நியாயந்திருக்கிறார்கள். இந்த செயல்பாட்டில் அவர்கள் தங்கள் உயிரை பணயம் வைத்து தங்கள் பணிகளை செய்கிறார்கள். இதனால்தான் ஹோலி நைட்ஸ் என்பவர்கள் ஒழுங்கை பாதுகாத்து நிலைநிறுத்தும் மனிதர்களாக கருதப்படலாம்.
இந்த ஹோலி நைட்ஸ் வீரர்களை வழிநடத்துபவர் ஹோலி நைட் ஆர்டரின் தலைவரான ஜெரார்ட் ஆவார். அவர் தற்போது தனது அலுவலகத்தில் ஒரு அறிக்கையை பெற்றுக் கொண்டிருந்தார். கஜேந்திரனுடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டுவிட்டதா? தலைவரின் கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக அறிக்கை அளித்துக் கொண்டிருந்த ரியானா தலையை ஆட்டினாள். அவர் ஒரு புனித நைட் மற்றும் தலைவருக்கு உதவி செய்யும் துணை தளபதியாகவும் பணியாற்றினார். நான் பார்க்கிறேன். ஹோலி நைட் ஆர்டரின் துணைத் தலைவரான கஜேந்திரன் காணாமல் போனதை கேள்விப்பட்டதும் தலைவரின் முகபாவனை பிரகாசமாகியது. இறுதியாக நாங்கள் குப்பைகளை அகற்றினோம். கஜேந்திரன் முதலில் அந்த வரிசையில் உறுப்பினராக இல்லை. அவர் போர்க்காலன் பேரரசின் உன்னதமான லியோ குடும்பத்திலிருந்து வந்தவர். மேலும் அந்த வரிசையில் சேருவது அவருக்கு ஒரு விருப்பமாக மட்டுமே இருந்தது. அவரைப் போன்ற ஒரு வெளிநாட்டவருக்கு ஹோலி நைட் ஆர்டருக்குள் துணை கேப்டன் பதவியை வகிப்பது சற்று நினைத்து பார்க்க முடியாததாக இருந்தது. இருப்பினும் அவர் ஒரு உன்னத குடும்பத்திலிருந்து வந்திருந்தாலும் அவர் ஓரளவிற்கு போர்க்காலன் பேரரசின் ஆதரவை பெற வேண்டியிருந்தது. மேலும் அவருக்கு ஹோலி நைட் ஆர்டரில் துணை கேப்டன் பதவியை வழங்கியது அந்த நோக்கத்தை நிறைவேற்றியது. நிச்சயமாக கஜேந்திரனுக்கு சில திறமைகள் இருந்தன. ஆனால் ஜெரார்டுக்கு அவரை பற்றிய விஷயங்கள் பிடிக்கவில்லை. ஹோலி நைட் என்றால் என்ன? பலர் இன்னும் தங்கள் பயிற்சிக்கு தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு தெய்வத்தின் பெயரால் தங்கள் இதயங்களை தூய்மையாக வைத்திருக்க பாடுபடுகிறார்கள். ஆனால் அந்த துணை கேப்டன் கொஞ்சம் பயிற்சி மட்டுமே செய்ததாகவும் தெய்வத்தின் மீது உண்மையான பக்தியை காட்டாததாகவும் தெரிகிறது. அவருடைய பழக்க வழக்கங்களும் குறைவாகவே இருந்தன. கஜேந்திரனின் அனைத்து அம்சங்களிலும் ஜெரார்ட் திருப்தி அடையவில்லை. அதனால்தான் தற்போதைய சூழ்நிலை அவருக்கு மிகவும் மகிழ்ச்சி அளித்தது. சேதத்தின் அளவு என்ன? துணை கேப்டன் கஜேந்திரன் உட்பட மொத்தம் 19 ஹோலி நைட்ஸுடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளது என்று ரியானா தெரிவித்தார். ஜெரார்ட் தனது விரல்களால் தனது மேசையை தட்டினார். சரி, அது அவ்வளவு மோசமாக தெரியவில்லை. தொடக்கத்திலிருந்தே துணை கேப்டன் உட்பட ஹோலி நைட் ஆர்டரின் உள் விவகாரங்களை சுத்தம் செய்வதே ஜெரார்டின் குறிக்கோளாக இருந்தது. தண்ணீர் எவ்வளவு தூய்மையாக இருந்தாலும் அது அதிக நேரம் தேங்கி நின்றால் அது தேங்கி நிற்கும். ஜெரார்டின் பார்வையில் ஹோலி நைட்ஸ் படிப்படியாக தேங்கிக் கொண்டிருந்தது. முன்னேறிச் செல்வதற்கான விருப்பத்தை இழந்தவர்களும் திறமை இல்லாமல் முறையற்ற வழிகளில் நுழைந்தவர்களும் இருந்தனர். தூய்மையாக இருக்க வேண்டிய இடத்தில் அசுத்தங்கள் இருப்பது ஆபத்தான விளைவுகளுக்கு வழிவகுக்கும். அதனால்தான் அவர் உத்தரவு தற்போது நடத்தி வரும் காட்டேரி ஒழிப்பு நடவடிக்கையை பயன்படுத்த முடிவு செய்தார். துணைத் தலைவர் கஜேந்திரன் ஆரம்பத்தில் அந்த வரிசையில் உறுப்பினராக இல்லாததால் அவருடனான உறவுகளை துண்டித்துக் கொள்வது வசதியாக இருந்தது. கூடுதலாக ஒழுக்கக்கேடான ஹோலி நைட்ஸையோ அல்லது பயிற்சியை முடித்தவர்களையோ களை எடுக்க இது ஒரு வாய்ப்பாக அமைந்தது. நிச்சயமாக அவர் அந்த ரத்தினத்தை தானே கண்டுபிடித்திருக்க மாட்டார். ஆனால் அவர் அவர்களுக்கு வேலை செய்ய போதுமான நேரத்தை கொடுத்திருந்தார். இது வெற்றிகரமாக நிரூபிக்கப்பட்டது. தொந்தரவான கஜேந்திரன் மறைந்துவிட்டார். மேலும் அவர் ஒழுங்கின் அதிகாரத்தில் மட்டுமே ஆர்வமுள்ள புனித மாவீரர்களின் எண்ணிக்கையை குறைக்க முடிந்தது. இருப்பினும் தளபதி, இந்த சம்பவத்தின் அளவு கணிசமாக வளர்ந்துள்ளது. உத்தரவுக்குள் ஒரு முறையான விசாரணை நடத்தப்படும். மேலும் இந்த செயல்பாட்டின் போது உபகரணங்களில் ஏதேனும் சேதம் ஏற்பட்டால் அவர்கள் கண்டறிந்தால். ரியானாவை குறுக்கிட ஜெரார்ட் தனது கையை உயர்த்தினார். இந்த நடவடிக்கைக்கு சிறந்த உயரடுக்கு புனித மாவீரர்களை மட்டுமே உத்தரவு அனுப்பியிருந்தது என்பது அனைவரும் அறிந்ததே. ஆனால் உண்மையில் அதில் பாதி மட்டுமே உண்மை. அனுப்பப்பட்ட புனித மாவீரர்களில் அவர்களில் பாதி பேர் மட்டுமே உண்மையிலேயே உயரடுக்கு மக்கள். துணை கேப்டன் கஜேந்திரனுக்கு நியமிக்கப்பட்ட ஹோலி நைட்ஸ் முன்னர் குறிப்பிட்டது போல பயனற்றவர்களாக மாறியவர்கள். இயற்கையாகவே அந்த உத்தரவில் ஆர்வம் இல்லாத கஜேந்திரனுக்கு தனக்கு யார் நியமிக்கப்பட்டார்கள் என்பது தெரிந்திருக்காது. அதை கண்டுபிடிக்க அவர் முயற்சிக்கவில்லை. மேலும் ரியானா சற்று முன் குறிப்பிட்டது போல ஜெரார்ட் இதை இன்னும் உறுதி செய்ய ஒரு வழியை கண்டுபிடித்தார். அது அவர்களின் உபகரணங்கள் மூலம்.
புனித மாவீரர்களுக்கு வழங்கப்பட்ட அனைத்து உபகரணங்களும் மிக உயர்ந்த தரம் வாய்ந்தவை, ஆனால் அவை இன்னும் மனித கைகளால் செய்யப்பட்டவை. அவற்றில் மிக உயர்ந்த தரம் இல்லாத குறைபாடுகளைக் கொண்ட உபகரணங்களின் துண்டுகள் இருந்தன. ஜெரார்ட் தனது செல்வாக்கை பயன்படுத்தி இந்த குறைபாடுள்ள உபகரணங்களை பெற்றிருந்தார். அவர் செய்ய வேண்டியதெல்லாம் அவற்றை கஜேந்திரன் மற்றும் அவருக்கு நியமிக்கப்பட்ட புனித மாவீரர்களிடம் கொடுப்பதுதான். அவர்களின் உபகரணங்களில் என்ன தவறு இருக்கிறது என்பதை கூட அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அடுத்த அறிக்கைக்கு செல்லலாம். உத்தரவின்படி விசாரணை நடத்தப்பட்டாலும் அந்த பொறுப்பு முக்கியமாக சம்பவ இடத்திலேயே நடவடிக்கைக்கு பொறுப்பான நபரான கஜேந்திரன் மீதே விழும். இறுதியில் இந்த சம்பவத்திலிருந்து ஜெரார்டுக்கு நிறைய லாபம் கிடைத்தது. முதலாவதாக, புனித மாவீரர்கள் காணாமல் போனதால் மேலதிகாரிகள் அதிர்ச்சியடைவார்கள். உண்மையில் அவர்கள் நடவடிக்கையின் போது கடமையின் போது தவறிழைத்திருந்தனர். இதன் விளைவாக மேலதிகாரிகள் தங்கள் விழிப்புணர்வை அதிகரித்து புனித மாவீரர்களுக்கு அதிக ஆதரவை வழங்குவார்கள். இதன் பொருள் புனித மாவீரர் ஒழுங்கின் தலைவராக ஜெரார்டின் அதிகாரம் அதிகரிக்கும். என் உலகம் மாறப்போகிறது. ஜெரார்டின் புன்னகை விரிந்தது. கஜேந்திரன் தனது கையில் அரக்கன் வாளை பிடித்திருந்தார். அவர் நீண்ட காலமாக விரும்பிய அதே வாள். அது அவருக்கு பல நாட்கள் போராட்டத்திற்கு பிறகு இறுதியாக அது அவரது கைக்குள் வந்து சேர்ந்தது. அவர் வழிநடத்திய புனித மாவீரர்கள் இறந்துவிட்டாலும் இப்போது அது ஒரு பிரச்சனையும் இல்லை. அரக்க வாளை அவர் வைத்திருந்தால் அவர் மகத்தான சக்தியை பெறுவார். அந்த சக்தியுடன் எந்த உயிரினமும் அவரது வழியில் நிற்க முடியாது. கஜேந்திரன் ஆசை நிறைந்த கண்களுடன் வாளை பார்த்தபடி மெதுவாக அரக்கன் வாளை வரைந்தார். அதை வெளியே இழுக்கும்போது அவரது கையில் ஒரு கூர்மையான உணர்வு பரவியது. அது வேதனையாக இருந்தது, ஆனால் கஜேந்திரன் வாளை வெளியே எடுப்பதில் விடாப்பிடியாக இருந்தார். இறுதியாக அரக்கன் வாள் முழுமையாக இழுக்கப்பட்டது. அவன் கையில் உணர்ந்த வலி அவன் கை முழுவதும் பரவி உடல் முழுவதும் வேகமாக பரவத் தொடங்கியது. அவனால் ஒரு பெருமூச்சு விடாமல் இருக்க முடியவில்லை. இவ்வளவு எளிதாக பெறுவேன் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. இந்த செயல்முறைதான் கற்பனை செய்ததை விட மிகவும் வேதனையானது என்பதை கஜேந்திரன் உணர்ந்தார். இது முடிந்ததும் பரிமாணங்களை கடந்த ஒரு சக்தியை அவர் பெறுவார். வலி தொடர்ந்து தீவிரமடைந்தது. விரைவில் அது தாங்க முடியாததாக மாறியது. அவரது முழு உடலும் தீப்பிழம்புகளால் எரிக்கப்படுவது போல் உணர்ந்தார். வலி மிகவும் வேதனையாக இருந்ததால் அவர் மயக்கம் அடைய விரும்பினார். அவர் தாங்கக்கூடிய எல்லையை அடைந்துவிட்டார். ஏதோ மிகவும் தவறாக இருந்தது. ஒரு நொடியில் வருத்தம் அவரது மனதில் பொங்கி வழிந்தது. மக்கள் எந்த காரணமும் இல்லாமல் அதை அரக்க வாள் என்று மட்டும் அழைக்கவில்லை. தயவு செய்து என்னை கொல்லுங்கள். வலி தாங்க முடியாத அளவுக்கு இருந்ததால் கஜேந்திரன் சரியாக பேசக்கூட முடியவில்லை. அவரால் செய்ய முடிந்ததெல்லாம் கண்ணீர் விடுவதுதான். ஐயோ, இப்போ எப்படி இருக்கீங்க? கஜேந்திரன் வேதனையில் இருந்தபோது யாரோ அவரிடம் பேசினார்கள். அந்த வேதனையிலும் கூட அது யார் என்று பார்க்க கஜேந்திரன் தலையை திருப்ப சிரமப்பட்டார். அங்கே வெள்ளி முடியுடன் ஒரு பெண் நின்று கொண்டிருந்தாள். அவள் நம்ப முடியாத அளவிற்கு கவர்ச்சிகரமான தோற்றத்தை கொண்டிருந்தாள். அசுரன். அவள் தலைக்கு மேலே இருந்த பெரிய கொம்பிலிருந்து அவள் மனித இனம் இல்லை என்பதை அவனால் கண்டுபிடிக்க முடிந்தது. மக்கள் மிகவும் எளிமையானவர்கள், இல்லையா? நான் அவர்களை கொஞ்சம் கவர்ந்ததால் அவர்கள் எந்த தயக்கமும் இல்லாமல் பேய் வாளை எடுக்க தயாராக இருக்கிறார்கள். அசுரன் சொன்னான். ஆனால் கஜேந்திரன் அவள் வார்த்தைகளுக்கு கவனம் செலுத்தவில்லை. அவன் அனுபவித்து வந்த வலியின் தீவிரம் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே சென்றது. மீண்டும் ஒருமுறை அவரது உடலில் ஒரு கடுமையான வலி பரவியது. ஒருவேளை அதிர்ச்சியால் அவரது இதயம் நின்று போகலாம். உண்மையில் அது ஒரு சிறந்த முடிவாக இருக்கலாம். இந்த தொடர்ச்சியான வேதனையிலிருந்து விடுபட அவர் தீவிரமாக விரும்பினார். எனவே அவர் சரியாக பேச முடியாவிட்டாலும் பிரார்த்தனை செய்தார். தயவு செய்து என்னை கொல்லுங்கள்.
அவரது உணர்வுகளை வார்த்தைகளில் வெளிப்படுத்துவது சாத்தியமில்லை. ஆனால் அவர் தனது துன்பத்தை முடிவுக்கு கொண்டு வருமாறு அமைதியாக அவரிடம் கெஞ்சினார். அவருக்கு முன்னால் இருந்த பெண் அவரது வார்த்தைகளுக்கு எதிர்வினையாற்றினாள். சரி, அப்படியானால் உன்னை இப்படி ஆகியவர்களைப் பற்றி யோசித்துப் பாரு. பயங்கரமான வலியிலும் கூட கஜேந்திரன் அவள் வார்த்தைகளை கேட்டார். அவனை, இந்த அரக்கனை, அல்லது அவள் யாராக இருந்தாலும் காப்பாற்ற அவளால் மட்டுமே முடியும். அவன் தீவிரமாக யோசித்தான். அவனை இப்படி ஆகியவர்களா? அது வெளிப்படையாக தெரிந்தது. அவரை வெளியேற்றிய அவரது சொந்த குடும்பம். வாரிசு பதவிக்கு நியாயமாக போட்டியிட அவர்கள் அவரை அனுமதித்திருந்தாலும் அவர் மீது வெறுப்பு கொள்ள மாட்டார். அவர்கள் அவரை வெளியேற்றி இருக்காவிட்டாலும் அவருக்கும் அந்த உத்தரவுக்கும் எந்த தொடர்பும் இருந்திருக்காது. இந்த விதியை அவர் சந்தித்திருக்க மாட்டார். நீ எல்லாவற்றையும் யோசித்தாயா? கஜேந்திரன் எல்லாவற்றையும் யோசித்துக் கொண்டே தன் கையில் இருந்த கத்தியை முழு பலத்துடன் தன்னிலிருந்து பிரித்து தூக்கி எறிந்தான். கஜேந்திரன் கோபத்தில் எல்லாவற்றும் காரணம் நீதான் என்று பழியை எடிசாமில் போட்டான். கோபத்தில் இருந்த கஜேந்திரன் தன் இடத்தில் இருந்து புனித வாளில் தன் சக்தியை நிரப்பினான். வாள் பிரகாசமாக தொடங்கியது. வாளிலிருந்து மின்னல்கள் நிலவரை முழுதும் சிதறியது. அதை பார்த்த எடிசா சிரித்தாள். உனக்கு இன்னும் சக்தி இருக்கு போல இருக்கு. சரி, நானும் உன் கூட சண்டை போட தயாராக இருக்கிறேன். என்னுடைய உடல் பலத்தை நான் சோதிக்கும் வேண்டுமென்று ஆசைப்படுகிறேன். கஜேந்திரன் தன் முழு பலம் கொண்டு எடிசாவை நோக்கி ஓடினான். எடிசாவும் தன் முழு வேகத்தில் ஓடி வந்தாள். கஜேந்திரன் வாழும் எடிசாவின் முஷ்டிகளும் ஒன்றை மோதிக்கொண்டன. இரு சக்தியும் மோதிய அதிர்வில் அறை முழுவதும் பிரதிபலித்தது. எங்கும் மின்னல் பொறி சிதறியது. அறை முழுவதும் நிலநடுக்கம் வந்தது போல் நடுங்கத் தொடங்கியது. இருவரும் விடாமல் சண்டை போட்டுக் கொண்டே இருந்தனர். ஒவ்வொரு முறையும் வாழும் முஷ்டியும் மோதும் போது அதிலிருந்து வரும் மின்னல்கள் சுற்றி இருந்த அசுரர்களை தூக்கி எறிந்தது. இந்த சண்டை அரை மணி நேரத்துக்கு விடாமல் தொடர்ந்து கொண்டே இருந்தது. நேரமாக கஜேந்திரன் ஆற்றல் முழுவதும் தீர்ந்து வடிந்தது. இனியும் தன்னால் சண்டை இட இயலாது என்று புரிந்து கொண்டான். அதை பார்த்த எடிசா, உன் மரணத்திற்கு தயாராக இருக்கிறாயா என்று கேட்டாள். கஜேந்திரன் பதட்டமாக தலையை ஆட்டினார். அவர் எல்லாவற்றையும் யோசித்துவிட்டு இப்போது தனது சொந்த மரணத்திற்காக கெஞ்சுகிறார். சரி, இனிமேல் நான் உன்னை வழியிலிருந்து காப்பாற்றுவேன். கஜேந்திரன் கண்களை மூடிக்கொண்டார். இந்த வேதனையிலிருந்து விடுதலை கிடைத்தால் அதை தாங்கிக் கொள்ள அவர் தயாராக இருந்தார். எடிசா கஜேந்திரனை ஒரு முட்டாள் மனிதனாக நினைத்து அவமதிப்பு உணர்வுடன் பார்த்தார். விரைவில் அவள் டெத் நைட் என்ற மற்றொரு உயிரினத்தை வரவழைத்தாள். டெத் நைட், நீங்கள் அதை செய்யுங்கள். எடிசாவின் கட்டளைக்கு இணங்க டெத் நைட் மெதுவாக தனது வாளை உருவி கஜேந்திரனின் கழுத்தை நோக்கி சுழற்றினார். வாளில் இருந்த கருப்பு நிற ஆறா வெளியேற காற்றின் பயங்கரமான சத்தத்துடன் கஜேந்திரனின் தலை இரத்தம் தெறிக்கும் நிலையில் தரையில் விழுந்தது. அதே நேரத்தில் கஜேந்திரன் ஏற்கனவே வாளின் சக்தியை அதிகமாக செலவிட்டிருந்ததால் எடிசா விரைவாக கஜேந்திரன் தூக்கி போட்டிருந்த அரக்கன் வாளை எடுத்த போது அவள் முதுகுத்தண்டில் ஒரு குளிர்ச்சியை உணர்ந்தாள். பின்பு கையில் இருந்த கத்தியை கூர்ந்து கவனித்தாள். அந்த கத்தியில் ஏதோ ஒரு மர்ம சக்தி இருப்பதை மட்டும் அவளால் உணர முடிந்தது. அதை பற்றி சிறிது நேரம் யோசித்துக் கொண்டிருந்தால் இறுதியாக ஒரு முடிவை எடுத்து, இது இனி உங்களுடையது மாஸ்டர். எடிசா அரக்கன் வாளை எடுத்துக்கொண்டு பலிபீடத்தை நோக்கிச் சென்றாள். நிலவரை நுழைவாயிலை காத்துக் கொண்டிருந்த 2 புனித மாவீரர்கள் அவளை பின்தொடர்ந்தனர். மறுபுறம் டிங் என்ற சட்டத்துடன் சரித்திரனின் ஸ்மார்ட் போனின் அலாரம் ஒலித்தது. அறிவிப்பு சத்தத்தை கேட்டவுடன் அதன் உள்ளடக்கங்களை சரிபார்த்தேன். தனித்துவமான அசுரனை வாங்கியது. பெயர் கஜேந்திரன். 4 நட்சத்திரம். ஓ, ஒரு அசுரன் திடீரென்று வந்துவிட்டான். அதுவும் 4 நட்சத்திர மதிப்புடையது கூட. இந்த உயிரினம் யார் என்று யோசித்து அதை பார்க்க முடிவு செய்தேன். அசுரன் தகவலை அணுக நான் திரையை தொட்டேன்.
அங்கே நான் ஒரு அசாதாரணமான உயிரினத்தைக் கண்டேன். அதில் மிகவும் குறிப்பிடத்தக்கது என்னவென்றால் அதற்கு தலை இல்லை. அதற்கு ஒரு கழுத்து மட்டுமே இருந்தது. தலை வேறு எங்கோ தொங்கிக் கொண்டிருந்தது. அதன் சொந்த கையால் பிடிக்கப்பட்டது. அதன் முகத்தில் இருந்த வெளிப்பாடுகள் கடுமையான வலியால் நிறைந்திருந்தன. இது ஒரு துல்லாஹானாகத்தான் இருக்க வேண்டும், இல்லையா? துல்லாஹான் என்பது தலை இல்லாத ஒரு அசுரன் என்று பொதுவாக அறியப்படுகிறது. எனவே நான் பெற்ற அசுரன் துல்லாஹானிலிருந்து வேறுபட்டதாக தெரியவில்லை. சரி, 4- நட்சத்திர அசுரன் மோசமானதல்ல. எல்லாவற்றிற்கும் மேலாக அதை பெற நான் எந்த ரத்தினங்களையும் செலவிடவில்லை. ஆனால் ஸ்மார்ட் போன் அலாரம் இன்னும் பலவற்றை வழங்க முடிந்தது. எடிசா தனது எஜமானருக்கு பேய் வாளை காணிக்கையாக வழங்குகிறாள். பேய் வாளா? பெயரிலிருந்தே ஆபத்தானதாக தெரிகிறது. இருப்பினும் மற்றொரு பிரச்சனை இருந்தது. எச்சரிக்கை: பேய் வாள் என்ற காணிக்கை காரணகாரிய விகிதத்தை கடுமையாக பாதிக்கலாம். அவசர நடவடிக்கைகள் எடுக்கப்படும். டீமன் வாள் சலுகையின் திறன் கட்டுப்படுத்தப்படுகிறது. பயனரின் நிலையை பொறுத்து இது படிப்படியாக வெளியிடப்படும். காரண விகிதம் என்ற சொல் செய்தியில் தோன்றியது. பேய் வாள் காணிக்கை மிகவும் சக்தி வாய்ந்த பொருள் என்பது தெளிவாக தெரிந்தது. அதற்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளை கருத்தில் கொண்டால் பேய் வாள் பிரசாதம் பெறப்படும் பணியில் உள்ளது. மீதமுள்ள நேரம் 14 நாட்கள் மற்றும் 6 மணி நேரம். என்ன, 2 வாரங்கள் ஆகும்? அரக்கன் வாளை பிரசாதமாக பெறுவதற்கு நம்ப முடியாத அளவிற்கு நீண்ட நேரம் தேவைப்பட்டது. இது என்னை போன்ற ஒருவருக்கு விரைவில் உத்தரவாதம் பெற விரும்பியதற்கு வெறுப்பாக இருந்தது. அச்சச்சோ, அது ஏமாற்றமளித்தது. வேறு எந்த பிரசாதமும் இல்லையா? 2 வாரங்கள் மிக நீண்டது. நான் இதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கும் போது அலாரம் தொடர்ந்து ஒலித்தது. எடிசா தனது எஜமானருக்கு வெள்ளை ஒழுங்கின் புனித மாவீரரை காணிக்கையாக வழங்குகிறார். ஹோலி நைட் ஆஃப் தி ஒயிட் ஆர்டர் என்ற பிரசாதத்தின் திறன் உறிஞ்சப்படுகிறது. மீதமுள்ள நேரம் 6 மணி நேரம். எடிசா தனது எஜமானருக்கு வெள்ளை ஒழுங்கின் புனித மாவீரரை காணிக்கையாக வழங்குகிறார். ஹோலி நைட் ஆஃப் தி ஒயிட் ஆர்டர் என்ற பிரசாதத்தின் திறன் உறிஞ்சப்படுகிறது. மீதமுள்ள நேரம் 6 மணி நேரம். 2 புனித மாவீரர்கள் தொடர்ச்சியாக காணிக்கைகளாக மாறினர். மேலும் அவர்களின் திறன்களை உள்வாங்க 6 மணி நேரம் ஆகும். நான் முன்பு இருந்த அதே சூழ்நிலையில் இருந்தேன். இது எச்சரிக்கையை உறுதிப்படுத்தியது. திடீரென்று தூக்கம் என்னை ஆட்கொண்டது. எப்போதும் தூக்கம் வருவது போல. இந்த பிரச்சனையை எப்படியாவது தீர்த்து வைக்க வேண்டும் என்று தோன்றியது. அடுத்த முறை எடிசாவுடன் இதை பற்றி விவாதிக்க முடிவு செய்து தூக்கத்திற்குச் சென்றேன். அத்தியாயம் 31. அந்த நிலவரையில் அரக்கர்கள் இருக்கிறார்கள். எடிசாபே வாளை உரிமையாளருக்கு பலியாக கொடுக்கிறாள். பேய் வாள் பிரசாதத்தை பெறும் செயல்பாட்டில் எடிசா உரிமையாளருக்கு ஒரு தியாகமாக ஒரு புனித ஆர்டர் ஹோலி நைட்டை வழங்குகிறார். தற்போது வழங்கப்படும் ஹோலி நைட்டின் திறன்களை உள்வாங்கிக் கொள்கிறது. அனைத்து ஊடுருவல்களையும் வெற்றிகரமாக விரட்டியடித்தோம். வெகுமதிகள் வழங்கப்படுகின்றன. கூட்டாளிகளின் செயல்பாட்டு வரம்பு அதிகரித்துள்ளது. டஞ்சியன் சப்போர்ட் டிஸ்பாட்ச் க்கு கிடைக்கும் நிலவரைகளின் வகைகள் அதிகரித்துள்ளன. நிலவரையில் கட்டமைக்கக்கூடிய வசதிகளின் பட்டியல் விரிவடைந்துள்ளது. கச்சாவில் கிடைக்கும் பல்வேறு வகையான பொருட்கள் அதிகரித்துள்ளன. மான்ஸ்டர் என்ஹான்ஸ்மெண்ட் கான நிபந்தனைகளை திறந்தேன். மான்ஸ்டர் என்ஹான்ஸ்மெண்ட் திறக்கப்பட்டது. நிலவரையின் புகழ் படிப்படியாக கண்டம் முழுவதும் பரவி வருகிறது. எச்சரிக்கை: காரணகாரிய விகிதத்தை சரிசெய்ய ரத்தினங்களின் கொள்முதல் விலை இரட்டிப்பாக்கப்படுகிறது. இப்படி ஒரு எச்சரிக்கையை நான் முதன்முறையாக பார்த்தேன். வழங்கப்பட்ட புனித மாவீரரை வெற்றிகரமாக உள்வாங்கிக் கொண்டார். புனித வீரரின் தெய்வத்தின் குணப்படுத்துதல் திறனை உள்வாங்கினார். புனித மாவீரரிடம் இருந்த தெய்வீக சக்தியில் சிலவற்றை உறிஞ்சினார்.
வழங்கப்பட்ட புனித மாவீரரை வெற்றிகரமாக உள்வாங்கிக் கொண்டார். புனித மாவீரரிடம் இருந்த தெய்வீக சக்தியில் சிலவற்றை உறிஞ்சினார். காணிக்கைகளை உள்வாங்குவது பற்றிய விழிப்பூட்டல்களை நான் முன்பு பார்த்திருந்தாலும் காணிக்கையிலிருந்து என்ன பெறப்பட்டது என்பதை குறிப்பிடுவது இதுவே முதல் முறை. நான் இதை முன்பே அறிந்திருக்க வேண்டும். நான் அப்படி செய்திருந்தால் நான் இன்னும் விழிப்புடன் இருந்திருக்கலாம். இருப்பினும் முடிவுகள் திருப்திகரமாக இருந்தன. நான் 2 புனித மாவீரர்களை உள்வாங்கிக் கொண்டேன். ஒரு திறமையையும் அவர்களின் தெய்வீக சக்திகளையும் பெற்றேன். ஆனால் இது ஏன் இங்கே வந்தது? நான் பெற்ற திறமை தெய்வத்தின் குணப்படுத்துதல். ஒரு சில தலைவர்கள் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய மேம்பட்ட திறமை மற்றவர்களை குணப்படுத்த அனுமதித்தது. அடிப்படையில் இது வேட்டைக்காரர்களிடையே ஒரு குணப்படுத்துபவரை போன்ற ஒரு நிலையாகவோ அல்லது ஒரு வேட்டைக்கார குணப்படுத்துபவரை விட உயர்ந்த மட்ட திறமையாகவோ இருந்தது. இருப்பினும் ஒரு ஹோலி நைட் எப்படி இவ்வளவு திறமையை பெற்றார்? அவர்கள் தங்கள் சொந்த திறன்களை அறியாமல் தங்கள் தொழில்நுட்ப துறையை தவறாக நிர்வகிக்க வழிவகுத்தார்களா? நான் சிறிது நேரம் யோசித்தேன், ஆனால் விரைவில் தலையை ஆட்டினேன். அது என் கவலை இல்லை. எப்படி இருந்தாலும் அதிக திறன்களைக் கொண்டிருப்பது சிறந்தது. அந்த வகையில் தெய்வீக சக்திகளை உள்வாங்குவது நன்மை பயக்கும். அந்த வகையில் தெய்வீக சக்திகளை உள்வாங்குவது நல்லது. உறிஞ்சப்பட்ட தெய்வீக சக்தி மிக குறைவாக இருந்த போதிலும் புதிய தெய்வீக சக்தி வகை நிலைசாளரத்தில் தோன்றியது. இது F தரவரிசை என குறிக்கப்பட்டது. தேவியின் குணப்படுத்தும் திறனின் தரவரிசை உறிஞ்சப்பட்ட தெய்வீக சக்தியின் தரவரிசைக்கு ஒத்திருந்தது. வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் இருவரும் F தரவரிசையில் இருந்தனர். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் தேவியின் குணப்படுத்தும் திறன் வளரக்கூடிய ஒரு திறமையாகும். தெய்வீக சக்தி தரத்தை அதிகரிப்பதன் மூலம் திறமையும் மேம்படும். முன்னேற்றத்திற்கான முறையும் அதேதான், காணிக்கைகளை தியாகம் செய்வது. இந்த நேரத்தில் அது எனக்கு மிகவும் சாதகமான நிலையாக இருந்தது. காணிக்கைகள் மூலம் தெய்வீக சக்தியை தொடர்ந்து உள்வாங்குவது இறுதியில் என்னிடம் இருந்த தெய்வீக சக்தியின் அளவை அதிகரிக்கும். இது தேவியின் குணப்படுத்தும் திறனின் தரத்தை அதிகரிக்க வழிவகுக்கும். நான் ஏற்கனவே அதை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். இன்னும் நிறைய ஹோலி நைட்ஸ் கிடைக்குமா என்று யோசித்தேன். அதனால் நான் விளையாட்டை திறந்தேன். இருப்பினும் நான் விரைவில் தலையை தாழ்த்திக் கொண்டேன். புனித மாவீரர்களை உள்வாங்க 6 மணி நேரம் செலவிட்டேன். பிரசாதத்தின் திறன்களை உள்வாங்கும் போது நான் ஒரு மயக்க நிலைக்கு தள்ளப்பட்டதை உணர்ந்தேன். வேறு வார்த்தைகளில் சொன்னால் நான் நகர முடியாத முழுமையான இயலாமை நிலை. எனவே காணிக்கை செலுத்துவதற்கான சாத்தியமான இலக்குகள் இருந்தாலும் பலிகளை கோருவதற்கான உடனடி உந்துதலை நான் உணரவில்லை. மாறாக நான் விரும்பும் போதெல்லாம் பலிகளை செலுத்த எனக்கு தெரிவிக்க வேண்டிய சூழ்நிலை போல் தோன்றியது. எப்படியும் இது அனைத்தும் பிரசாதங்களை பொறுத்தது. என்னுடைய முந்தைய யுகங்கள் உறுதியான நம்பிக்கைகளாக மாறியது. இதுவரை நான் பெற்ற ஒவ்வொரு அந்தஸ்தும் பண்பும் காணிக்கைகளின் விளைவாகும். ஒருவரை தியாகம் செய்வதன் மூலம் நான் வலிமையானவனாக மாறிய ஒரு அமைப்பு. இருப்பினும் பிரசாதங்களை பற்றி எனக்கு எந்த குற்ற உணர்ச்சியோ வருத்தமோ ஏற்படவில்லை. விளையாட்டு பதில்களை வழங்கியது. நிலவரையின் மையத்தில் உள்ள சிறிய உயிரினமான டஞ்சியன் கோர்தான் காரணம். அதை கிளிக் செய்தவுடன் விளக்கம் தெரிந்தது. டஞ்சியன் கோர் நிலவரையின் மையமாகவும் அத்தியாவசியமான உறுப்பாகவும் ஆற்றலை வழங்குகிறது. இது நிலவரையின் இதயம் என்றும் குறிப்பிடப்படுகிறது. மையப்பகுதி அழைக்கப்பட்டால் நிலவரையும் அழைக்கப்படும். இதுவரை எல்லாம் நன்றாக தோன்றியது. விளையாட்டில் ஒரு நிலவரையை இழந்தது எனக்கு எந்த பாதகத்தையும் ஏற்படுத்தவில்லை. இருப்பினும் விளக்கத்திற்கு கீழே மற்றொரு வாக்கியம் சிறிய உரையில் எழுதப்பட்டிருந்தது. இந்த உரை எறும்பு எழுத்தை விட சிறியது. அதை படிப்பது உண்மையிலேயே கடினமாக இருந்தது. உள்ளடக்கம் அபத்தமாக இருந்தது. எச்சரிக்கை: நிலவரை அழைக்கப்பட்டால் நிலவரையின் எஜமானரும் அழிந்து விடுவார். இங்கே முக்கியமான வார்த்தை பேரிஷ் என்பது நல்லதை குறிக்க முடியாது.
இதுவரை நான் செய்த விலக்குகளை பொறுத்தவரை பேரிஷ் என்பது ஒரு கடுமையான விளைவாகும். மரணம் இறப்பதற்கான வாய்ப்பு அதிகம், நிச்சயமாக இல்லாவிட்டாலும் கூட. விளையாட்டு யதார்த்தத்தை பிரதிபலித்தால் உயிர் வாழ முதலில் எதிராளியை அகற்ற வேண்டியிருந்தது. விளையாட்டில் இருந்தது போலவே என் நிலவரையில் ஊடுருவியவர்கள் என் உயிருக்கு அச்சுறுத்தலாக இருந்தனர். எதிரிகள் வெற்றி பெற்றால் நான் இறந்து விடுவேன். இதை அறிந்ததால் நான் எப்படி முன்னேற வேண்டும் என்பதை புரிந்து கொண்டேன். விளையாட்டில் இது போன்ற ஒரு அம்சம் இருப்பது அதிர்ஷ்டமாக கூட இருக்கலாம். இல்லையெனில் எந்த விளைவுகளும் இல்லாமல் நான் திறன்களை பெற்றுக்கொண்டே இருந்தால் அது சந்தேகத்திற்குரியதாக இருந்திருக்கும். அது மோசமானதல்ல. தொடர்ந்து வளர எனக்கு ஒரு வழி கிடைத்தது. மேலும் அது பிரசாதங்கள் தொடர்பான எந்த குற்ற உணர்வையும் நீக்கியது. என்னுடைய நிலவரையில் இருந்த படையெடுப்பாளர்கள் என் தொண்டையில் கத்தியை வைத்திருந்தார்கள். அப்படியானால் உயிர் பிழைக்க முதலில் நான் அவர்களை அகற்ற வேண்டியிருந்தது. விளையாட்டும் வேறுபட்டதல்ல. அதிகரித்த இரத்தின விலைகள் சற்று ஏமாற்றமளித்தன. இப்போது 5000 இரத்தினங்களை வாங்க நான் 55,000 ரூபாய் அல்ல, 11,000,000 ரூபாய்களை செலவிட வேண்டியிருந்தது. இது அசல் விலையை விட 2 மடங்கு அதிகம். இருப்பினும் எனக்கு புரிந்தது. இப்போதும் கூட இரத்தினங்கள் அடிப்படையில் மலிவானவை. மேலும் ஒருவரிடம் நிறைய பணம் இருக்கிறது என்பதற்காக வரம்பற்ற இரத்தின கற்களை வாங்குவது யதார்த்தமானது அல்ல. விளையாட்டு விஷயங்களை சரியான முறையில் சமநிலைப்படுத்தியது. திரையை தொட்டு நிலவரையின் உட்புறத்தை ஆராய்ந்தேன். படையெடுப்பாளர்களை விரட்டிய பிறகு நிலவரை பரபரப்பாக தெரிந்தது. சில இடங்கள் தகர்த்தப்பட்டதைக் காண முடிந்தது. சண்டைகள் கடுமையாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இருப்பினும் நான் புதிய முகங்களை பார்க்கிறேன். இருப்பினும் அது தற்போது முக்கியமானதாக இல்லை. முதலில் பலிபீடம் தொடர்பான அமைப்புகளை மாற்ற முடிவு செய்தேன். ஒரு பொருளுக்கு பதிலாக ஒரு நபரை பலியிடும் போது குறிப்பிட்ட வழிமுறைகளை வழங்க விரும்பினேன். கூடுதலாக நான் ஒரு பரிசோதனையை நடத்த விரும்பினேன். ஒரு நபருக்கு பதிலாக ஒரு பொருளை பலியிட்டால் என்ன நடக்கும்? அரக்கவாளின் உதாரணத்தை கொண்டு கூட அதை உறுதிப்படுத்த நீண்ட நேரம் எடுக்கும். மேலும் மனிதர்களோ அல்லது பொருட்களோ அல்லாத அசுரர்களை பலியாக கொடுக்க முடியுமா? நான் அவர்களின் திறன்களை உள்வாங்க முடிந்தால் எனக்கு ஏற்கனவே இருந்த அசுரர்களை பலியாக கொடுப்பது சாதகமாக இருக்கும். நான் உடனடியாக திட்டத்தை செயல்படுத்த கிளிக் செய்தேன். நிச்சயமா நீங்க செய்வீங்க. அது ஒரு 3- நட்சத்திர அசுரன், ஒரு எலும்புக்கூடு நைட், கவசம் மற்றும் வாள் பொருத்தப்பட்டிருந்தது. கீழ் நட்சத்திர அசுரர்கள் மிகவும் பலவீனமாக இருந்தனர். மேலும் உயர் நட்சத்திர அசுரர்களை பலியிடுவது வீண். மேலும் நிலவரையை பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தையும் என் உயிருக்கு ஆபத்து இருப்பதையும் கருத்தில் கொண்டு உயர்மட்ட அரக்கர்களை பலியிடுவது முட்டாள்தனமான செயலாகும். அதனால்தான் நான் ஸ்கெலிட்டன் நைட்டை தேர்ந்தெடுத்தேன். 3- நட்சத்திர அசுரன் பலிபீடத்தின் மீது ஏறினான். இது எப்படி முடியும் என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. மூச்சை பிடித்துக்கொண்டு விளையாட்டு திரையை வெறித்து பார்த்தேன். இறுதியில் பலிபீடம் சுடர்விட்டதால் ஒரு எச்சரிக்கை தோன்றியது. பலிபீடத்தின் மட்டம் மிகவும் குறைவாக உள்ளது. தயவு செய்து பலிபீடத்தை மேம்படுத்தவும். என்ன? பலிபீடத்தின் உயரம் குறைவாக இருந்ததால் என்னால் அதைச் செய்ய முடியவில்லையா? ஒரு 3- நட்சத்திர அசுரனுக்கு கூட அது அவ்வளவு உயர்ந்த தரமாக இருக்கக்கூடாது, இல்லையா? மேம்படுத்தலை தொடர சலுகையின் மீது கிளிக் செய்தேன். ஆனால் ஒரு சிக்கல் ஏற்பட்டது. பலிபீடத்தை மேம்படுத்த முடியவில்லை. பலிபீடம் தொடர்பான மேம்படுத்தல்கள் திறக்கப்படவில்லை. நான் தயக்கத்துடன் ஸ்கெலிட்டன் நைட்டை அனுப்பிவிட்டு மீண்டும் முயற்சித்தேன். இந்த முறை 2- நட்சத்திர ஸ்கெலிட்டன் வாரியருடன். பலிபீடத்தின் தரம் மிகவும் குறைவாக உள்ளது. பலிபீடத்தை மேம்படுத்தவும். 2- கூட இல்லையா? கண்டிப்பா 1- இல்லையா? பதட்டமா? ஒரு 1- ஸ்கெலிட்டன் சோல்ஜரை பலிபீடத்துக்கு அனுப்பினேன்.
துருப்பிடித்த வாளை மட்டும் வைத்திருக்கும் ஒரு எலும்புக்கூடு சிப்பாய். நான் இந்த நபரை பலி கொடுத்தாலும் குறிப்பிடத்தக்க திறன்கள் எதுவும் பெறப்படாது என்று தோன்றியது. சரி, எப்படியும் அதை பார்ப்போம். இந்த விளையாட்டு இப்போது எனக்கு மிகவும் முக்கியமானது. இந்த விரிவான அம்சங்கள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை நான் காட்சி ரீதியாக உறுதிப்படுத்த வேண்டியிருந்தது. அதிர்ஷ்டவசமாக இந்த முயற்சி வெற்றி பெற்றது. ஏடிசா மாஸ்டருக்கு ஒரு எலும்புக்கூடு சிப்பாயை வழங்குகிறாள். எச்சரிக்கை: எலும்புக்கூடு எஜமானரின் நிலவரையைச் சேர்ந்தது என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. விரைவில் மாஸ்டர் எலும்புக்கூட்டை பெறலாம். காத்திரு. நான் பெறு என்ற வாக்கியத்தை தவறாக படுத்திவிட்டேனா? இது உள்வாங்கும் திறன்களை பற்றியது அல்லவா? எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. தற்போதைய சூழ்நிலை ரத்து செய்யப்படும் என்று என் உள்ளுணர்வு தீவிரமாக நம்பியது. துரதிருஷ்டவசமாக ரத்து செயல்பாடு எதுவும் இல்லை. சிறிது நேரத்தில் என் ஸ்மார்ட் போனிலிருந்து ஒரு பிரகாசமான ஒளி வெளிப்படத் தொடங்கியது. தீவிர வெளிச்சம் தணிந்ததும் ஸ்மார்ட் போனில் ஒரு பழக்கமான இருப்பு நின்றது. எலும்புக்கூடு. துருப்பிடித்த வாளை பிடித்திருக்கும் மண்டை ஓடு கொண்ட ஒரு அசுரன். ஒரு எலும்புக்கூடு சிப்பாய். விளையாட்டின் கச்சாவில் நான் பலமுறை பார்த்து அந்த நிறுவனம் இப்போது என் முன்னால் இருந்தது. ஆரவாரம். எலும்புக்கூடு சிப்பாய் ஒரு சத்தம் எழுப்பி என்னை நெருங்கினான். நான் ஒரு கணம் என் பாதுகாப்பை உயர்த்தினேன். ஆனால் எலும்புக்கூடு சிப்பாய் அடுத்த நடவடிக்கை எதிர்பாராதது. இடி. எலும்புக்கூடு சிப்பாய் திடீரென்று இடுப்பை குனிந்து என்னை வரவேற்றது. அதே நேரத்தில் அது வாயை திறந்து ஏதோ சொல்வது போல் தோன்றியது. இது மிகவும் குழப்பமாக இருந்தது. அந்த நேரத்தில் அசல் திறன்களை தவிர்த்து திறன்கள் மற்றும் தெய்வீக சக்தியுடன் கூடுதலாக ஒரு எலும்புக்கூடு சிப்பாயையும் பெற்றேன். பீனிக்ஸ் கில்ட் தற்போது மிகவும் சோகமான நிலையில் இருந்தது. அவசர கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அதில் கில்ட் தலைவரும் துணைத் தலைவரும் கலந்து கொண்டது மிகவும் முக்கியமானது. எல்லாம் சகன், நீதான் காரணம். இன்குபஸ் நிலவரைக்குள் நுழைந்த பிறகு அவர் பரிதாபகரமான நிலையில் காணப்பட்டார். நிலவரை உரிமையாளர் தந்திரமாக நடந்து கொண்டது போல் தோன்றியது. சகன் சிறையிலிருந்து வெளியே வர முடிந்தது. அதிர்ஷ்டவசமாக அவருக்கு இன்னும் உயிர் இருந்தது. ஆனால் அவரை பார்த்தவர்களின் மனதில் இருந்த ஒரே எண்ணம் ஒன்றுதான்: நான் இறந்து போவது நல்லது. சகன் நிலை அவ்வளவு மோசமாக இருந்தது. அவருடன் வந்த வேட்டைக்காரர்கள் கூட பயங்கரமாக தெரிந்தனர். சிறைக்குள் என்ன நடந்தது? இல்லை, அவர்கள் அனைவரும் இன்குபஸ் நிலவரைக்குள் நுழைய வேண்டியவர்கள் அல்லவா? ஒரு இன்குபஸ் ஒரு புணர்ச்சியை அனுபவிக்கிறது. இது உண்மையில் வழக்கமான சிந்தனையை உடைக்கிறது. கூட்டத்தில் கலந்து கொண்ட பீனிக்ஸ் கில்டைச் சேர்ந்த வேட்டைக்காரர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவித்தனர். உண்மையில் இந்த அடிபணியலில் யாரும் தோல்வியை எதிர்பார்க்கவில்லை. சகன் ஒரு ஏரேங் வேட்டைக்காரர். மேலும் இன்குபஸ் நிலவரைக்குள் நுழைந்த அனைத்து வேட்டைக்காரர்களும் ஆண்கள். இருப்பினும் அவர்கள் தோல்வியடைந்தது மட்டுமல்லாமல் பரிதாபகரமான நிலையில் திரும்பினர். எனவே யார் ஆச்சரியப்பட மாட்டார்கள்? எல்லோரும் அமைதியாக இருங்கள். பீனிக்ஸ் கில்ட்டின் தலைவரான ஒப்பிலாமணி வாய் திறந்தார். அவரது வார்த்தைகளை கேட்டு சத்தமாக இருந்த கூட்ட அறை ஒரு நொடியில் அமைதியானது. அமைதி. விக்குருதன் தொடர்ந்து பேசுவதை உறுதிப்படுத்த அனைவரும் வாயை மூடிக்கொண்டனர். துணைத் தலைவரே, அவர்களுக்கு சுருக்கமாக இப்போது கூறுங்கள். துணைத் தலைவர் ஒப்பிலாமணி தலைவரின் மூத்த மகன். இருப்பினும் அவர் தனது பெயரை விட தனது பதவியைக் கொண்டு அழைக்கப்பட்டது பொது மற்றும் தனியார் விஷயங்களை பிரிப்பதில் அவர் கொண்டிருந்த முக்கியத்துவத்தை குறிக்கிறது. விக்குருதனின் மகன் சகன் துன்பப்பட்டாலும் அவர் அலட்சியமாக தோன்றினார். இதன் காரணமாக அவர் மற்றவர்களுக்கு மனம் குளிர்ந்தவராக தோன்றினார். இதை அறிந்த ஒப்பிலாமணி எந்த வெறுப்பையும் உணரவில்லை. அவர்தான் ஒழுங்கமைத்த தகவல்களை மற்றவர்களுக்கு விளக்கத் தொடங்கினார். சகன் மற்றும் 21 பேர் நுழைந்த நிலவரை ஒரு பிரெயின் இன்குபஸ் நிலவரை. இன்குபஸ் மட்டுமே இருப்பதை நாங்கள் முன்பே பல உளவு பணிகள் மூலம் உறுதிப்படுத்தினோம்.
அனைத்து உறுப்பினர்களும் ஆண் வேட்டைக்காரர்கள். இருப்பினும் அவர்கள் ஒரு பேரழிவுகரமான தோல்வியை சந்தித்தனர். அவர்கள் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொண்டதுதான் ஒரே அதிர்ஷ்டமான அம்சம். நிச்சயமாக ஒரு இன்குபஸால் அவர்களின் உயிர்ச்சக்தி உறிஞ்சப்பட்டதால் அவர்கள் உயிர் பிழைத்தாலும் கூட அவர்கள் உயிருடன் இருப்பதாக உணரவில்லை. உயிர் பிழைத்தவர்களை விசாரித்ததன் மூலம் நிலவரையில் ஒரு சக்குபஸ் இருப்பதை நாங்கள் உறுதிப்படுத்தினோம். அதே நேரத்தில் அவள் நிலவரையின் எஜமானியாக இருக்கலாம் என்ற பதில்களை பெற்றோம். ஒப்பிலாமணி பேசி முடித்ததும் அனைவரும் அதிர்ந்தனர். இந்த இருப்பு ஒரு சக்குபஸ் ராணிக்கு ஒப்பானது இல்லையா? இன்குபஸை மட்டும் ஆதிக்கம் செலுத்த முதல் அடிபணிதல் தோல்வியடைந்ததால் நாம் முழுமையாக பதிலளிக்க வேண்டும். அது எவ்வளவு பயங்கரமான இடமாக இருக்க வேண்டும்? நிலவரைக்குள் இன்குபஸை ஆதிக்கம் செலுத்தும் ஒரு சக்குபஸ். அந்த நிலவரையில் அசுர அலைகள் ஏற்பட்டால் நடுங்கும் குரலில் யாரோ பேசினார்கள். சொல்லாமல் விடப்பட்டாலும் அதன் அர்த்தத்தை யார் வேண்டுமானாலும் எளிதாக ஊகிக்க முடியும். மிக மோசமான சூழ்நிலை, யாரும் கற்பனை செய்ய விரும்பாத ஒரு சூழ்நிலை வெளிப்படும். ஒப்பிலாமணியின் விளக்கத்திற்குப் பிறகு கில் தலைவரான விக்ருதன் பேசினார். தற்போது நிலவரையின் தரவரிசை B இலிருந்து A மேம்படுத்தப்பட்டுள்ளது. நாங்கள் சக்கபஸ் பகுதிக்கு முழுமையாக தயாராகி மீண்டும் அடிபணிய வைப்போம். இந்த முறை தோல்விக்கு இடமில்லை, எனவே முழுமையாக இருங்கள். கில் தலைவர் கூட ஆர்வம் காட்டியதால் நிலவரை சந்தேகத்திற்கு இடமின்றி கைப்பற்றப்படும். இருப்பினும் விக்ருதன் அந்த சங்கடமான உணர்வை அசைக்க முடியவில்லை. ஒரு இன்குபஸ் நிலவரையை ஆளும் ஒரு சக்குபஸ். அது ஒரு வலிமையான இருப்பாக இருக்க வேண்டும். விக்ருதன் அப்படித்தான் நினைத்தார். அந்த நிலவரையில் ஒரு ஆசுரன் வசித்து வந்தான். தெரியாத ஒரு ஆசுரன். இந்த ஸ்டோரி பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அத்தியாயம் 32 பொறாமை கொண்டவரின் முட்டாள்தனமான திட்டம். எலும்புகள் மோதும் சத்தம் என் பக்கத்திலிருந்து கேட்டது. ஓ சரி, தேங்க்ஸ். விளையாட்டில் அல்லது மாறாக ஒரு விளையாட்டாக மாறுவேடமிட்ட ஸ்மார்ட் போனுக்குள் இருக்கும் யதார்த்தத்தில் ஒரு எலும்புக்கூடு சிப்பாய் தோன்றினார். தற்போதையவர் குளிர்சாதன பெட்டியிலிருந்து ஒரு பானத்தை எடுத்த பிறகு அதை என்னிடம் கொடுத்தார். பின்னர் அவர் மீண்டும் வீட்டின் தரையை துடைக்கத் தொடங்கினார். முதலில் அவர் மிகவும் தெளிவாக இருந்ததால் நான் அவரை திருப்பி அனுப்ப முயற்சித்தேன். எனினும் பலிபீடத்தின் மட்டம் மிகவும் குறைவாக உள்ளது. தயவுசெய்து பலிபீடத்தை மேம்படுத்தவும். பலிபீடத்தின் தற்போதைய தாழ்வான நிலையை கருத்தில் கொண்டால் அது சாத்தியமற்ற கதையாக இருந்தது. பலிபீடத்தை மேம்படுத்த முடியவில்லை. பலிபீடம் தொடர்பான மேம்படுத்தல்கள் இன்னும் திறக்கப்படவில்லை. ஆனால் பலிபீடத்தை மேம்படுத்தும் சூழ்நிலை இல்லாததால் அவரை திருப்பி அனுப்ப வழியில்லை. அதிர்ஷ்டவசமாக எலும்புக்கூடு சோல்ஜர் மிகவும் கைக்குள் வந்தது. இப்போதும் கூட அடிப்படை வீடு சுத்தம் செய்யும் வேலைகள் எல்லாம் செய்து முடிக்கப்பட்டன. நான் நகராமல் அவர் எனக்கு ஒரு பானம் கொண்டு வந்து கொடுத்தார். அவன் இதையெல்லாம் செய்வதைப் பார்த்து அவனை திருப்பி அனுப்ப வேண்டிய அவசியம் இருக்கிறதா என்று யோசித்தேன். இன்னும் கொண்டு வர முடியுமா? ஒரு கணம் எனக்குள் ஆர்வம் தொற்றிக் கொண்டது. பலிபீடத்தின் மட்டம் மிகவும் குறைவாக உள்ளது. தயவுசெய்து பலிபீடத்தை மேம்படுத்தவும். நான் முட்டாள்தனமாக எதுவும் செய்யக்கூடாது. எலும்புக்கூடு சிப்பாய் கொடுத்த பானத்தை குடித்துக் கொண்டே நான் ஸ்மார்ட் போனில் கவனம் செலுத்தினேன். என்னுடைய நிலவரை சீராக இயங்குகிறதா என்று சோதிப்பதே இதன் நோக்கமாக இருந்தது. விளையாட்டு லோகோ திரையில் தோன்றியது. நான் உடனடியாக எடிசாவின் மீது கவனம் செலுத்தினேன். உண்மையில் அந்த உடை அழகாக இருக்கிறது, என்னை பெருமைப்படுத்துகிறது. நான் முன்பு விளையாட்டிற்குள் வாங்குவதற்கு கொஞ்சம் செலவு செய்திருந்தேன். விளையாட்டிற்குள் வாங்குதல்களுடன் தோன்றிய கச்சா அமைப்பு. நான் உடனடியாக டிராவை நடத்தினேன். அதில் வெளிவந்த பொருட்களில் ஒன்று ஏடிசா தற்போது அணிந்திருந்த உடை. அந்த சிவப்பு உடை அசல் பணிப்பெண் உடையை விட ஏடிசாவின் அழகை இன்னும் தனித்துக் காட்டியது. அது வெறும் மோசடி. இயற்கையாகவே வேலைக்காரியின் உடையை அணிய யாரும் இல்லாததால் நான் அதை மீண்டும் எடுக்க முயற்சித்தேன். இருப்பினும் எடிசா என்னை அவ்வாறு செய்ய வேண்டாம் என்று கவனமாக கேட்டுக்கொண்டாள். அப்போஸ்தலன் எடிசா எஜமானரிடம் மனதாரக் கேட்டுக்கொள்கிறார். பணிப்பெண் உடையை பயன்படுத்துவதை நான் அவளிடம் ஒப்படைக்கலாமா என்பதுதான் சுருக்கம்.
சரி எலிசா, உனக்கு என்ன வேணும்னாலும் செய். நான் ஏற்கனவே அவள் மீது என் நம்பிக்கையை அதிகப்படுத்திவிட்டேன், எனவே இந்த வகையான கோரிக்கை ஒன்றுமில்லை. அந்த நேரத்தில் பணிப்பெண் உடை தொடர்பான அனைத்து அதிகாரங்களையும் நான் எலிசாவிடம் ஒப்படைத்திருந்தேன். அது இப்போது எங்கே இருக்கிறது என்று எனக்குத் தெரியவில்லை, ஆனால் எலிசா அதைக் கையாள்வார். நான் என் கவனத்தை திருப்பி வேறு எங்கோ பார்த்தேன். ஆனால் இந்த ஆள் யார்? எலிசாவுக்கு முன்னால் ஒரு புதிய நபர் இருந்ததால் நான் அவளை கிளிக் செய்தேன். கங்கனா? அந்த பெயர் தோன்றியது, ஆனால் விரிவான விளக்கம் எதுவும் இல்லை. கடந்த முறை நிலவரைக்கு வந்த வணிகரைப் போலவே அது உணர்ந்தது. அவள் ஒரு வியாபாரியைப் போல வெளியில் இருந்து வந்தாள் போல் தெரிகிறது. எலிசா அவளிடம் பேசிக் கொண்டிருந்ததால் நான் தலையிட வேண்டாம் என்று முடிவு செய்தேன். அடுத்த பகுதியை நோக்கி திரையைத் தொட்டேன். முதல் தளம், பகுதி 1. அங்கே டெத்னைட் மிகவும் கவனிக்கத்தக்கவராக இருந்தார். அவரது முதுகில் ஒரு பெரிய கேடயம் கட்டப்பட்டிருந்த அவரது உருவம் நம்ப முடியாத அளவிற்கு நம்பகமானதாக தோன்றியது. கடந்த முறை போலவே இங்கும் ஒரு அறிமுகமில்லாத ஒரு நபர் இருந்தார். மேலும் இது என்ன? நான் கடைசியாக துல்லாஹனை பார்த்திருந்தேன், ஆனால் துல்லாஹனை தவிர வேறு யாரோ இருந்தார்கள். இங்கே ஏன் ஒரு புனித மாவீரன் இருக்கிறான்? மேலும் அவரது செயல்கள் நிலவரையை பாதுகாப்பதாக இருந்தன. ஒரு புனித வீரன் ஏன் நிலவரையை காவல் காக்கிறார் என்பது எனக்கு ஒரு கணம் குழப்பமாக இருந்தது. ஓ, அது பான்ஷி. பன்ஷியின் திறமை மனதைக் கட்டுப்படுத்துவதாகும். ஒரு புனித மாவீரர் பன்ஷிக்கு பலியாகிவிட்டார் போல இருந்தது. ஹோலி நைட்ஸ் பன்ஷிக்கு குறைவாகவே பாதிக்கப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்றாலும் பன்ஷியின் திறமை மிகச்சிறந்ததாக தோன்றியது. இது இந்த மட்டத்தில் இருந்தால் நான் ஒரு தனி பன்ஷி பிரிவை உருவாக்குவது பற்றி பரிசீலிக்க வேண்டுமா? கச்சா முடிவுகளைப் பிறகு சரிபார்த்த பிறகு நான் அதைப் பற்றி சிந்திக்க வேண்டும். பகுதி 1 ஐ சரிபார்த்த பிறகு அடுத்த பகுதிகளை ஒவ்வொன்றாக பார்த்தேன். சரி, அசாதாரணமானது எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. போதங்கள் எல்லாம் அவற்றின் அறைக்குள் இருந்ததால் அவற்றை தெளிவாக பார்ப்பது கடினமாக இருந்தது. எனக்கு நேரம் கிடைக்கும்போது அந்த அறைகளை மேம்படுத்த வேண்டும். ஏரியா 3-இல் பூக்கள் பூத்த பரந்த வயல்கள் இருந்தன. இரத்தம் உறிஞ்சும் பட்டாம்பூச்சிகள் மேலே பறந்து கொண்டிருந்தன. சிலந்திகள் அமைதியாக மூலைகளை ஆக்கிரமித்திருப்பது உட்பட இங்கு அசாதாரணமானது எதுவும் இல்லை. ஏரியா 4 அமைதியாக இருந்தது. புதிதாக அழைக்கப்பட்ட நாகர்கள் தண்ணீரில் இல்லை, சிதறிய போதங்கள் தண்ணீர் எடுத்து வந்தன. இந்த நிலையில் சிறிது காலம் நன்றாக இருக்கும். எப்படியும் இரத்தினக் கற்கள் வாங்கும் வசதி இன்னும் கிடைக்கவில்லை. எல்லா நிலவரை பகுதிகளையும் சரிபார்த்த பிறகு வெளியேறும் பொத்தானை அழுத்தினேன். பின்னர் என் அருகில் இருந்த எலும்புக்கூடு வீரரிடம் ஸ்மார்ட் போனை கொடுத்தேன். சார்ஜ் போடு. என்னுடைய கட்டளைப்படி காத்திருந்த எலும்புக்கூடு சோல்ஜர் ஸ்மார்ட் போனை சார்ஜரில் செருகினார். வசதியானது. அது மீண்டும் மீண்டும் வரும் எண்ணமாக இருந்தது, ஆனால் அவரை திருப்பி அனுப்ப வேண்டிய அவசியம் இருப்பதாக தெரியவில்லை. அவரை பயன்படுத்த ஏதாவது வழி இருக்கிறதா? உதாரணமாக நிலவரைகளில். அதைப் பற்றி யோசிப்போம். அட்வென்ச்சர்கள் சங்கத்திற்குள் ஒரு பரபரப்பான சூழல் நிலவியது. குறிப்பாக அது கருட ராஜத்திற்குள் இருந்த அட்வென்ச்சர்ஸ் சங்கம். வழக்கமான பரபரப்பான சாகசக்காரர்கள் இல்லாவிட்டாலும் கில்ட் ஊழியர்கள் பரபரப்பாகவும் அமைதியற்றவர்களாகவும் இருந்தனர். காரணம் ஒன்றுதான், புனித ஆணையைச் சேர்ந்த விசாரணை ஆய்வாளர் வருகை தர திட்டமிடப்பட்டிருந்தது. சமீபத்தில் ஒரு சக்தி வாய்ந்த நபர் காணாமல் போனார். அது கருட ராஜ்யத்திற்குள் நடந்தது. இதன் காரணமாக புனித உத்தரவு ஒரு விசாரணை ஆய்வாளரை அனுப்ப முடிவு செய்தது. சமீபத்தில் கடவுள் என்ற பெயரில் ஒரு நிலவரை நுழைந்ததா அல்லது நீண்ட காலமாக அடிமைப்படுத்தப்படாத இடம் ஏதேனும் உள்ளதா என்பதை விரைவாக சரிபார்க்கவும். கிளை மேலாளர் ஊழியர்களை வற்புறுத்திக் கொண்டே சுற்றித் திரிந்தார். இறுதியில் கிளை மேலாளரின் வற்புறுத்தலுக்கு ஒருவர் பதிலளித்தார். இங்கு கிளை மேலாளர் யார்? அது நான் தான். என்ன விஷயம்? தயவு செய்து இதை பாருங்கள்.
அந்த நபர் கண்டுபிடித்து ஆவணத்தை கோபமாக பிடுங்கினார். அதன் உள்ளடக்கங்களை ஆய்வு செய்தார். இது முன்பு வெண்கல தர நிலவரையாக இருந்தது, பின்னர் இரும்பு தர நிலவரையாக தரமிறக்கப்பட்டது. இருப்பினும் சமீபத்தில் ஒரு கிரேடு அட்வென்ச்சர் குழு அந்த நிலவரை தொடர்பான கோரிக்கையை ஏற்றுக்கொண்டார். பிரச்சனை என்னவென்றால், இதுவரை அவர்களிடமிருந்து எந்த தொடர்பும் இல்லை. இந்த கட்டத்தில் முதலில் அட்வென்ச்சர்கள் குழு அதன் விசாரணையை நடத்த வேண்டும், ஆனால் நிலைமை அப்படியே இருந்தது. விசாரணை தேர்வாளர்கள் தாக்குவதற்கு முன்பு இது காலத்தின் ஒரு விஷயம் மட்டுமே. அந்த நேரத்தில் கில்ட்டின் பெரும்பாலான செயல்பாடுகள் ஆணையை கையாள்வதில் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். புத்திசாலித்தனமாக அதை தீர்த்து வை. பதிலுக்கு நிலவரை தரத்தை வெள்ளி தரத்திற்கு மேம்படுத்தவும். புரிந்தது. அதனால் தீய கடவுளின் கூடு நிலவரை மீண்டும் அதன் தரத்தை தீர்மானித்தது. டெமான் மெர்ச்சன்டில் மிருதுளா நடிப்பு நாளுக்கு நாள் மேம்பட்டு வந்தது. பெரும்பாலான மக்கள் அப்படித்தான் சொன்னார்கள். அது சந்தையில் அடிமட்டத்தில் இருந்த அரை இரத்த சக்யூபஸின் கிளர்ச்சி என்று அழைக்கப்பட்டது. மேலும் வேறொருவர் அவளுடைய வெற்றியை பார்த்து பொறாமைப்பட்டார். அது வேறு யாருமல்ல, மிருதுளாவின் உயர்ந்த திவான்தான். மேலும் மிருதுளா செழிக்க காரணம் அந்த நிலவரையை அவளிடம் ஒப்படைத்தவர் திவான்தான். தற்போது திவான் மேசைக்கு முன்னால் தலையை பிடித்துக் கொண்டு அமர்ந்திருந்தான். நான் ஏன் அதை அவளுக்கு கொடுத்தேன்? முதலில் திவான் மிருதுளாவை தனக்கு ஒரு முள்ளாக கருதினார். தூய சக்யூபஸை போலல்லாமல் மிருதுளா என்பது மனித இரத்தம் நரம்புகளில் பாயும் ஒரு அரை இரத்த சக்யூபஸ். அசுத்த இரத்தம் உள்ள ஒருவருடன் ஒரே இடத்தில் வேலை செய்வது விரும்பத்தகாததாக இருந்தது. பின்னர் ஒரு நிலவரை அரக்கன் வணிகருக்கு ஒரு வர்த்தக கோரிக்கையை அனுப்பியது. மிகச்சிறிய எண்ணிக்கையிலான நிலவரைகளைத் தவிர பெரும்பாலான நிலவரைகள் தங்களை தாங்களே தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை. எனவே அவை அரக்கன் வணிகர் வழியாக முன்னேறுவது வழக்கமாக இருந்தது. நிச்சயமாக அரக்க வணிகரின் பார்வையில் நிலவரையில் வர்த்தகத்திற்கான வளங்கள் உள்ளதா என்பதுதான் முதன்மையான கவலை. அந்த நேரத்தில் வர்த்தகம் கோரும் நிலவரையில் அதிக மூலதனம் இருக்காது என்று திவான் நினைத்தான். எல்லாவற்றிற்கும் மேலாக அது புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட நிலவரை. எனவே அவன் அந்த நிலவரையை மிருதுளாவுக்கு ஒதுக்கினான். டெமான் மெர்ச்சன்டில் ஒரு வணிகரிடம் ஒரு நிலவரையை ஒப்படைப்பது சிறிய விஷயமல்ல. ஒரு நிலவரை ஒதுக்கப்பட்டவுடன் அதை சாதாரணமாக மாற்ற முடியாது. நிலவரையின் எஜமானர் பணியாளர்களை மாற்றக் கோரியிருந்தால் அல்லது நிலவரையை அடிமைப்படுத்தியிருந்தால் மட்டுமே விதிவிலக்குகள். இவற்றைத் தவிர ஒதுக்கப்பட்ட நிலவரை இறுதி வரை நிர்வகிக்கப்படும் என்று கருதப்பட்டது. எனவே பொறுப்பாளரின் திறமை மிக முக்கியமானது. பரிவர்த்தனைகளில் பொறுப்பான நபருக்கு பெரும்பாலான விருப்புரிமை இருந்தது. பணம் இல்லை என்றால் நிலவரை நிர்வாக உரிமைகளை அரக்கன் வணிகருக்கு கடனுக்கான பிணையமாக வழங்கக்கூடும். இருப்பினும் நிலவரை நன்றாக செயல்படும்போது மட்டுமே இது சாத்தியமாகும். புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட நிலவரைக்கு இது சாத்தியமற்றது. மிருதுளாவுக்கு எளிதில் அங்கீகாரம் வழங்கக்கூடும் என்று திவான் நினைத்தான். அது அவளுக்கு ஒதுக்கப்பட்ட முதல் நிலவரை. அவளுடைய குணாதிசயத்தை வைத்து பார்த்தால் மிருதுளா அப்படி செய்வானா என்று அவள் சந்தேகித்தாள். இதன் விளைவாக கடன் தொடர்ந்து அதிகரித்தது. மிருதுளா இறுதியில் அழிவில் விழும் என்று திவான் கற்பனை செய்தார். ஆனால் அது மாறியதால் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போனது. அவள் இவ்வளவு பணக்காரியாக மாறியிருப்பாளோ? முடிஞ்ச மிருதுளாவுக்கு கொடுக்கப்பட்ட நிலவரை நம்ப முடியாத அளவிற்கு செழிப்பாக மாறியதுதான் பிரச்சினை. அதனால்தான் மிருதுளாவின் செயல்திறன் உயர்ந்தது. மேலும் மிருதுளா தனது சாதனைகளுக்கு மேலும் சிறகுகள் சேர்க்கப்பட்டு உயர் பதவியில் இருந்த டெமான் மெர்ச்சன்ட் நிர்வாகிகள் கூட கவனிக்கும் ஒரு நபராக வளர்ந்து கொண்டிருந்தார். இது நடக்கக்கூடாது. இவ்வளவு தாழ்ந்த வம்சாவளியைச் சேர்ந்த ஒருவர் எப்படி அவரை விட உயர்ந்தவராக இருக்கத் துணிந்தார்? திவான் அத்தகைய சூழ்நிலையை விரும்பவில்லை. எனவே திவான் தன் சொந்த வழியில் திட்டமிடத் தொடங்கினான். அப்போது கதவை தட்டும் சத்தம் அவன் சிந்தனைகளைத் தடுத்தது. உள்ளே வா. திவான் அனுமதி அளித்ததும் கதவு திறந்தது.
ஒரு சிறிய இம்ப் உள்ளே நுழைந்தது. சரி, நான் என்ன கேட்டேன்னு உனக்கு புரிஞ்சுதா? ஆமாம், மாஸ்டர். திவான். திவானே கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக அந்த இம்ப் தான் கண்டறிந்த தகவல்கள் அடங்கிய ஒரு ஆவணத்தை அவனிடம் கொடுத்தார். அருகிலுள்ள ஒரு நிலவரையில் உறுதிப்படுத்தப்பட்டபடி நிலவரையின் மாஸ்டர் மிருதுளா நிர்வகித்து வருபவர் ஒரு சக்யூபஸ் போல் தெரிகிறது. ஒரு சக்யூபஸா? ஆம். இருப்பினும் தற்போது அந்த நிலவரை அருகிலுள்ள மற்றொரு நிலவரைகளை அடிபணியச் செய்வது போல் தெரிகிறது. அவன் ஆவணத்தை மேலோட்டமாக பார்த்தபோது நிலவரை உண்மையில் அருகிலுள்ள நிலவரைகளை கைப்பற்றிக் கொண்டிருந்தது தெளிவாக தெரிந்தது. அந்த கடவுள் சொன்னதைக் கேட்டு திவான் சிரித்தான். நிலவரையின் தலைவன் ஒரு சக்குபஸ். தற்போது அது முதன்மையாக நிலவரைகளை கைப்பற்றுவதிலும் விரிவாக்குவதிலும் கவனம் செலுத்துகிறது. ஒரு சக்யூபஸ் ஏன் நிலவரை விரிவாக்கத்தை நோக்கமாகக் கொண்டிருக்க வேண்டும்? திவானுக்கு காரணம் தெரியவில்லை, ஆனால் அவனுக்கு அது ஒரு வாய்ப்பாகத் தோன்றியது. முதலாவதாக, அடிமைப்படுத்தலுக்கு இலக்காகக் கொண்ட நிலவரைகள் அனைத்தும் குறைந்த மதிப்பெண்களைப் பெற்றிருந்தன என்பது முதல் காரணம். இதன் பொருள் அவர்கள் தங்கள் சொந்த மட்டத்தில் நிலவரைகளைத் தேர்ந்தெடுத்தனர். முதலில், தன்னை விட உயர்ந்த பதவியில் உள்ள ஒருவரை சவால் செய்வது விதிகளுக்கு எதிரானது. இரண்டாவதாக, ஆரம்பத்தில் அனைத்து நிலவரைகளும் பேய் வணிகரின் வாடிக்கையாளர்களாக இருந்தன. எனவே, நிலவரைகள் பொறுப்பற்ற முறையில் அடிபணியச் செய்யப்பட்டால் பேய் வணிகரின் லாபம் குறையும். நிச்சயமாக, மிருதுளாவின் சிறைச்சாலையின் வழியாகச் சென்ற சாதனையில் பேய் வணிகர் தலையிடாதவரை அவர்கள் அவளைத் தடுக்க மாட்டார்கள். ஆனால் கண்டிப்பாகச் சொன்னால் அது பேய் வணிகருக்கு ஒரு சவாலாக இருந்தது. பேய் வணிகரின் வலிமையை சவால் செய்யத் துணிகிறேன். திவான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை விரும்பவில்லை. எனவே, இந்த நிலவரை எஜமானருக்கு ஒரு உதாரணத்தைக் காட்டுவது பற்றி அவன் யோசிக்க ஆரம்பித்தான். சுக்குபஸ். திவான் ஒரு சக்குபஸ் என்பதால் அவனுக்கு அது நன்றாகத் தெரியும். சக்குபஸ் பொதுவாக கொத்தாக வாழ்ந்தார், மேலும் தற்போதுள்ள அனைத்து சக்குபஸ் நிலவரைகளும் பேய் உலகில் இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இருப்பினும், புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட நிலவரையின் எஜமானர் ஒரு சக்யூபஸாக இருந்தாரா? சக்யூபஸ் ராணியுடன் அறிமுகமானவர்களோ அல்லது தொடர்புகளோ கூட இருந்திருக்க வாய்ப்பில்லை. பெரும்பாலும் அது நிறைய பணம் கொண்ட ஒரு சந்தர்ப்பவாதியாகத்தான் இருக்கும். நீங்க பார்த்தது போதும், வெளியே போங்க. ஆம் மாஸ்டர். திவான் சிரித்துக்கொண்டே ஒரு சிறிய மணிக்குள் மந்திரத்தை திணிக்க ஆரம்பித்தான். அது ஒருவரை தொடர்பு கொள்வதற்கான ஒரு செயல். ஓ, அப்பா, நீங்க நல்லா இருக்கீங்களா? தொடர்பு ஏற்பட்டபோது திவானி முகபாவமும் தொனியும் மாறியது, ஒரு காதலியுடன் உரையாடுவது போல. சரி, அப்பா, நீங்க எனக்காக ஒரு நிலவரையை பார்த்துக்க முடியுமா? திவான் மற்ற நபரை ஒப்பா என்று அழைத்தார். மறுமுறையில் இருந்தவர் ஒரு இன்குபஸ். சக்குபஸ் நிலவரைகளை பராமரிப்பதற்கு இன்குபஸ்கள் சிறந்தவை, எனவே திவான் இந்த தேர்வைச் செய்தார். இன்குபஸை பயன்படுத்தி நிலவரையின் எஜமானரை கவனித்துக் கொள்ள அவன் திட்டமிட்டான். ஒருவேளை அது அதை கவனித்துக் கொள்வதற்கு அப்பால் சென்று ஒரு பரிதாபகரமான சூழ்நிலையாக மாறும். மிருதுளா, உன் முடிவு நெருங்கிவிட்டது. நிலவரையின் தலைவன் காணாமல் போனால் மிருதுளாவின் சாதனைகள் நிச்சயமாக பாதிக்கப்படும். அந்த எதிர்காலம் விரைவில் வரும் என்று நம்புகிறேன். திவான் எதிர்பார்ப்புகளால் நிறைந்திருந்தது.